தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் தமிழ் ஜனமிலிருந்து வெங்கட் சார் மற்றும் குஹன், 2 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நேற்று எபிசோடுக்கு ஆரவாரமான ஒரு வரவேற்பு. பொங்கலுக்கு பராசக்தி வாவாதியார் படத்துக்கு பதில் நம்ம நேற்று எபிசோடு ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா ஒரு 1000 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். பாவம் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஸோ கிட்டத்தட்ட 2000 பேர் புதுசாக அந்த ஒரு வீடியோலேருந்து சப்ஸ்கிரைபர் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து தமிழ் ஜனம் சேனலை பாருங்கள். ஸோ இன்னைக்கு நேரடியாக டாபிக் போயிடலாம். என்ன முதல் டாபிக், நம்ம தமிழக முதல்வர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாவா? உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் எனக்கு இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே எல்லாருக்குமே அப்படியே பொட்டச்சிக்கிட்டு என்ன நாங்கள் 2 மொழி தான், 3வது மொழி அலோவ் பண்ண மாட்டோம்னாங்க. அப்படி ஹிந்தி அலோவ் பண்ணிட்டாங்களா? அதில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு. அவங்க எந்த மொழி ஆதரிச்சிருக்காங்க, எங்கே அதை பேசியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்படி என்ன 3வது மொழி? முன்மொழி கொள்கையை அமல்படுத்தும் திமுக. அதாவது நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து பக்கத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோடைய மாநாடு நடந்தது. அதில் தமிழக முதல்வர் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு 5 விஷயங்களை அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு 5 விஷயம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அறிவிக்கிறாரு. பெரிய மக்கள் கூட்டம், நீங்க அங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல, சேரு தான் தெரியுது. அவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு போட்டாங்க. சரி, ஆனா வரல. ஆனாலும் அவங்க இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த பக்கம் லேடிஸ்க்கு அந்த பக்கம் ஜென்ஸுக்குன்னு போட்டிருக்காங்க. லேடிஸ் எதுவும் ஃபில் ஆகலை, ஏன்னா வீட்டில் இருந்து வரக்கூடாதுல்ல சட்டப்படி, அதனால கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் பக்கம் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. சரி, அவர் அதில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்றாரு. அதுதான் அந்த மொழி 5மே சொல்லிடுங்க என்னன்னு. முதல்ல உமாக்களுக்கு, அதாவது அந்த பள்ளிவாசல்ல இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் 3000 இருந்து 5000 உயர்த்தப்படும். ஒண்ணு. ரெண்டாவது பூசாரிக்கு அப்ப பூதான் அவங்களுக்கு. அவங்க எக்கடு கேட்டா எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல. அவங்க ஓட்டு போட போறாங்களா? ஓகே, அவங்க ஓட்டு போடுறாங்களே, அவங்க திமுக ஓட்டு போடுற பூசாரிகள்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது பண்ணி வாங்கிடுவோம். அது வேற விதமா டீல் பண்ணிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓய்வூதியம் 3000 இருந்து 5000 சார். பல கோவில்கள்ல பூசாரிக்கு இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபா தான் சார் மாச சம்பளமே. ஆனா அவங்க அது தவமா எடுத்து அந்த கோவில் அழிஞ்சிடக்கூடாது, அந்த பழக்கம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இதுக்கெல்லாம் கர்மான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரிவீட் அடிக்கும். ரெண்டாவது, அவங்க பாவம் போயிட்டு வரதுக்கு பைக் வேணும்ல. பைக் 25,000 மானியங்கிறத தாண்டி 50,000 ரூபாய் மானியத்துல அவங்களுக்கு பைக். இந்த இஸ்லாமிய மதத்தை பரப்புவர்களுக்கு 50,000 ரூபாய் ஒரு பைக் வாங்குறாங்கன்னா 50,000 ரூபாய் கவர்மெண்ட் மானியம் கொடுக்கும். ஓகே, அப்ப பூசாரி நொண்டி அடிச்சுட்டே போனோம். அதான் சொல்றேன்ல, எப்படி வேணா போயிட்டு HRNC அதிகாரிகளுக்கு தான் காரு. சரி, அங்க வீட்டுல இருந்து நீ அங்க பிரதேசனம் பண்ணிட்டே போ கோவிலுக்கு, நீ எக்கேடு கெட்டு போ. நீங்க கோவில்னு வந்துட்டா பூஜாரிகளுக்கோ ஹிந்து இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. அங்க இருக்க ஈவோக்கு ஒரு கார் வாங்கணும்னு சொல்றீங்களா, புது காரு நல்ல பிராண்டா நல்லா சொகுசா ஒன்று வாங்கி தரோம். அதுல தான் குறை வைக்கும். கோவிலுக்கு உண்மையா வேலை செய்யறவங்க. சரி, ஓகே. அடுத்து வக்ஃபு தீர்ப்பாயம் கோயம்புத்தூர்ல அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. சரி, ஓகே. அரசு இடத்துல கல்லறைகள், இஸ்லாமியர்களுக்கான கல்லறைகளுக்கான இடம் ஒதுக்கிட்டு தருவாங்க. நம்ம பார்த்தோம், அரசு இடத்துல கோவில் தான் கட்டக்கூடாது. அல்ல, அந்த அரசு இடம்னு இவர் சொல்றதே பாதி கோவில் இடம் தான். அது கடைசியா கோவில் இடத்துல இஸ்லாமியர்களுக்கான கல்லறை வந்துடும். இப்படிதான் மத கலவரத்தையே தூண்டுறது. இப்ப அந்த கோவிலுக்கு சொந்தமா இருக்கிறவங்க அந்த கோவில்ல போய் கும்பிடுறவங்களுக்கு இது கோவம் வரும் தானே. அப்ப எதிர்த்து பேசுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, இந்து முன்னணி மத கலவரத்தை, ஏன்பா நீ தான்ப்பா கோவில் இடத்துல கல்லறை கட்டுறேன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மத கலவரம் பண்ற, ஏன்னு கேட்டா இந்து முன்னணி கலவரம் பண்ணுதுன்னு திருப்பி விட்டுருவாங்க. சரி, முக்கியமா அந்த மும்மொழி கொள்கை கடைசி பாயிண்ட் இதுதான் ரொம்ப இது பண்றது. அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதாவது உருது ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. சார், நம்ம பாவம் சார், இந்த அரசு போராட்டம்லாம் பண்றாங்கல்ல சார், முட்டா பசங்க சார். போய் சயின்ஸ், பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாம் படிச்சு வேலை கிடைக்காம உருது படிச்சிருந்தா வேலை இந்நேரம் பைத்தியக்காரங்க சார், பைத்தியக்காரங்க. போய் தேவையில்லாம மேக்ஸ், பிசிக்ஸ், சோஷியல் இதெல்லாம் படிச்சு உருப்படவா போறோம். உருது படிச்சிருந்தா ஸ்டாலின் உங்களுக்கு உடனே வேலை. அதுலயும் தான் சிக்கல் இருக்குமே. ஏன்னா ஹிந்துவா இருந்து நீங்க உருது படிச்சா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இஸ்லாமியரா இருந்தா மட்டும் தான் உருது. இது வேற. அப்ப மதம் மாறணும். ஆமா, மதம் மாறி உருது படிக்கணும். இல்ல, இதை நீங்க திருப்பரங்குன்றத்துடைய கண்டினியூட்டியா தான் நீங்க பார்க்கணும். எப்படின்னா அங்கேயும் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தணும், அவங்க கிட்ட இருந்து வாக்குகளை வாங்கணும். இப்போ இந்த அறிவிப்பும் அதுதான். இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் நடக்கிற பெரிய ஸ்டண்ட். அதுதான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா சிறுபான்மையினரோட வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு ஓட்டு. அது ஃபோக்கஸ்டாக அவங்கள நீங்கள் திருப்திப்படுத்தினீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட 95லேருந்து 96% வாக்குகளை நீங்கள் ரீட்டைன் பண்ணிடலாம், எடுத்துடலாம். பட்
ஹிந்து வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு அன்ஆர்கனைஸ்டு, அது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காது. அதனால அவங்க அதை வந்து ரொம்ப குறி வச்சு தான் பண்ணுறாங்க. ஹிந்துக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட பிரிட்ஜு கரெக்டாக கட்டிட்டாங்களா, ரோடு நல்லா இருக்கா, ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கா, இது யார் பண்ணித்தரா அப்படின்னு சில ஹிந்துக்கள் யோசிக்க. சில கொஞ்சம் ஹிந்துக்கள் வந்து நம்ம ஜாதிக்காரன் நிற்கிறானா அப்படின்னு பார்த்து போடுவான். மீதி கொஞ்சம் இந்துக்கள் வந்து வாங்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு உங்க ஒரு மைண்ட் செட். பட் முஸ்லீம்ஸ் ஓட்டு வாங்கணும்னா மதத்துக்காக ஏதாவது செய்யணும். எங்களுடைய அதான் உமாக்கள், அதான் அந்த மதத்துக்காக எங்களுக்கு யார் எங்க மதத்தை காக்கறாங்களோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்றது தான் இஸ்லாமியர்கள் பல பேர் சொல்ற ஒரு விஷயமாக நம்ம பார்த்தோம். அதாவது நீங்க இப்ப தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய வளர்ச்சி பணிகள் இஸ்லாமியர்களுக்கு போகாதா? அதெல்லாம் பார்த்து அவங்க அதை ஓட்டு போட இஸ்லாமியர்களுக்கு போகுது சார். நான் கேட்கிறேன், முத்ரா லோன், மத்திய அரசு தர முத்ரா லோன்ல அதிகமாக பயன்பட்டது இஸ்லாமியர்கள். மத்திய அரசு தரக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களையுமே முதல்ல போய் வாங்கி அதில் பயன்படுவது இஸ்லாமியர்கள். ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மோடி எங்கள் மதத்துக்காக என்ன பண்ணாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏங்க உங்கள் மதத்தில் இருக்கிற மாணவர்கள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தந்தாருங்க. இல்லைங்க என் மதத்துக்காக என்ன பண்ணாங்க? ஏங்க உங்கள் மதத்தில் இருக்கிற பெண்களுடைய படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் தந்தாருங்க. பெண்கள் வரணும் இஸ்லாமிய மதத்தில். இல்லைங்க எங்கள் மதத்துக்காக என்ன பண்ணார்? எங்க உங்கள் மதத்தில் இருக்கிற பெண்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த அடிமையாக வைத்திருந்த முத்தலாக்க தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாருங்க. எங்கள் மதத்துக்காக என்ன பண்ணீங்க? அப்போ எதுதாங்க உங்கள் மதம்? இல்லை மதம்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புதுன்னா, இனிமே வருங்காலத்தில் இந்து வாக்காளர்களும் நீ என் பகுதியில் என்ன வளர்ச்சி பண்ண, என் மாநிலத்துக்கு என்ன வளர்ச்சி பண்ண அப்படிங்கிறத தாண்டி என் மதத்துக்கு என்ன பண்ணங்கிறத பார்த்து ஓட்டு கேட்கணும் போல இருக்கு. அப்படிதான் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இந்துக்கள் கேட்க ஆரம்பிச்சா எல்லாரும் இந்துக்களையுமே சங்கின்றாங்க. இவங்க ஆல்ரெடி தேசியத்துக்காக பேசக்கூடியவங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கிறவங்கள சங்கின்றாங்க. நாளைக்கு இந்துக்களுக்கான உரிமை கேட்டீங்கன்னா அதையுமே சங்கின்னு சொல்லிவிடும். எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கேள்வியும் இதுதான். அதாவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க இருமொழி கொள்கை தான். தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை ஒருபோதும் வரவே வர போயிடக்கூடாது, ஒருபோதும் நாங்க அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லி இப்போ பராசக்தி படத்தை வச்சு கூட இவங்க எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுத்தினாங்க நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ மொழி தியாகிகள் நாளில் வந்து நாங்க இந்தியை அனுமதிக்கவே மாட்டோம், ஒரு காலம் இந்தி இந்த மண்ணில், அதாவது மும்மொழி கொள்கை இந்த மண்ணில் வராது, நாங்க அப்படிதான் சொன்னோம். அப்ப உருது எந்த மொழி எங்கிருந்து வந்தது? அதாவது பழைய காலத்துல உருது 3வது மொழி இல்லையா? 3வதா உருது. அதுக்கு போறதுக்கு முன்னாடி சார், பண்டைய காலில் இந்த எம்ஜிஆர் படம், சிவாஜி கணேசன் படத்தில் மாறு வேஷத்தில் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வந்து டக்குன்னு எம்ஜிஆர் வந்து மறு எடுத்துட்டா, தம்பி நீ மறு வச்சுட்டா அண்ணா அப்படின்னு ஒரு சீன் வரும் தெரியுமா? உருதுவும் ஹிந்தியும் அப்படிதான் சார். உருதுவும் ஹிந்தியும் எழுத்து வடிவத்தில் நம்ம தேவநாகரி ஸ்கிரிப்டில் ஹிந்தியை படிக்கிறோம். ஆனால் நீங்கள் பேச்சு வழக்கில் போனீங்கன்னா, ஏன் பாகிஸ்தான்காரனுக்கு ஹிந்தி புரியுது? ஏன் ஹிந்தி படித்தவங்க நிறைய பேருக்கு உருது புரியுதுன்னா, மறு வச்சா உருது, மறு எடுத்தா ஹிந்தி. ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் மெஜாரிட்டி ஹிந்துக்கள், உருது பேசுகிறவங்க மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள். அப்போது இஸ்லாமியர்கள் பேசுகிற மொழியை நீங்கள் மும்மொழியாக கொண்டு வருவீங்க, ஹிந்துக்கள் பேசுனா கொண்டு வர மாட்டீங்க. ஐயா சிச்சி போ அப்படின்னு. ஸோ மும்மொழி கொள்கை வராதுன்னு திமுக பேசுறது இப்போ போங்க ஆயிடுச்சுல, ஏமாத்திட்டாங்கல்ல. இவ்வளவு நாள் இது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இதையும் மறைச்சு இதுக்கப்புறம் வடமாட மாட்டேன்னு சொல்லும்போது நீங்க யாரை ஏமாத்துறதுக்காக இந்த விஷயம் பண்றீங்க? இன்னொரு கேள்வி சார், இவங்க இந்த ஹிந்தி அழிக்கிறேன்ட்டு இந்த கருப்பு பெயிண்ட் எடுத்துட்டு சில கோமாளிகள் போவாங்கல்ல, இங்கிலீஷ்ல அழிச்சாங்க. அப்ப அது வந்து அவனுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுனே தெரியாது, படிங்கடான்னு இந்த படத்துல அந்த மாதிரி. ஆனா சில பேருக்கு ஹிந்தி இதுதான் ஹிந்தின்னு ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போய் கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்களே. ஹிந்தி எங்கே பார்த்தாலும் அழிப்போம். கோவிலில் வந்து இந்த சம்ஸ்கிருதமும் போட்டால் நாங்கள் தூக்கி போட்டு கீழே மிதிப்போம், இந்த கம்யூனிஸ்ட் எஸ்எஃப்ஐலாம் பண்ணுறானுங்களே. என்னைக்காவது எல்லா மசூதிலையும் அரபியில் தான் எழுதியிருக்கு. தமிழில் எழுதி நான் மசூதியை பார்த்ததில்லை. இந்த மசூதிக்கு முன்னாடி அரபியில் தான் எழுதியிருக்கு. இந்த திமுக காரங்களுக்கு, இந்த திகாக்காரங்களுக்கு அப்படி மொழி உணர்வு. தமிழை தவிர நாங்கள் வேற தமிழ் தேசியவாதிகள் விட்டுறக்கூடாது. நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசியவாதிகள், தாவேகா போன்ற தமிழ் பேச தெரியாத தமிழ் தேசியவாதிகள்லாம் வச்சுப்போமே. இவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மசூதியில் போயிட்டு முன்னாடி என்னது தமிழ் மாதிரி இல்லையே, என்ன அது என்ன பாஷை, எட்ரா அந்த கருப்பு பெயிண்டை ஊத்துறா மாட்டாங்க சார், மாட்டாங்க. ஹிந்தி எங்கே இருக்குது? ஹிந்து கோயிலுடைய முருகனுடைய ஓம், அது தேவநாகரி ஸ்கிரிப்டில் இருந்தால் அதை போய் எடுத்து கீழே போட்டு மிதிக்கிறது, கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது. இப்படியே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஹிந்தியும் படிக்க விடாமல், இங்கிலீஷும் ஒழுங்காக படிக்க விடாமல், வேற ஒரு மொழி மேலே வெறுப்பை தூண்டி விட்டு நாசமாக்கி
இவங்களுடைய வாக்கு வங்கியாக மாற்றி வச்சு மாத்திட்டு இல்ல தமிழ்நாட்டு மக்களை ஹிந்தி படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க விடுறாங்க, காசு கட்டி படி. நீங்க பணம் கட்டி என் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா ஹிந்தி படி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா படிக்கணும்னா நான் சொல்லி தர மாட்டேன். இதுதான் மும்மொழி கொள்கை. இதுல நவோதயா பள்ளி அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா நவோதயா பள்ளி மும்மொழி கொள்கையும் ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா. நம்மளே 360ல ரொம்ப டீட்டெயில்டா நவோதயா பத்தி பேசியிருக்கோம். அந்த எபிசோடு மக்கள் போய் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நவோதயா பள்ளியில் சார் 1000 ரூபா சார் ஃபீஸு, 1000 ரூபா ஃபீஸு சார். அதுவும் கவர்மெண்ட், உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் தான் 1000. அதுவும் இல்லைன்னா இன்னும் கம்மி. SC STக்கு இன்னும் கம்மி. எல்லா விதமான ரிசர்வேஷனும் இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன், குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்விக்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் சார் வரவிடாம பண்ணிட்டாங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் 6000 மாணவர்கள், 1000லேருந்து 6000 மாணவர்களுக்கான கல்வி அவங்க வந்து பறிச்சிருக்காங்க. ஏன்னா நவோதயா வந்தால் தரமான CBSE கல்வி. ஹிந்தி உட்பட நீங்கள் தமிழ் படிக்கணும் கட்டாயம். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் கட்டாயம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கட்டாயம் ஆக்கப்படுறது. ஸோ தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய நவோதயா வந்தால் தமிழ் வளரும். வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கலாம். என் தாய்மொழி தெலுங்குனா தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம்னா மலையாளம் கற்றுக்கலாம், என்ன வேணால் கற்றுக்கலாம். அந்த வாய்ப்பை இவங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூலில் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உருதுனா இனிக்கும். அதில் நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, மசூதிகளில் இவங்க போய் கேட்குறாங்களா, அது நான் வேணானே சொல்கிறேன். ஏன்னா அவங்க மத வழிபாடு அந்த மொழியில் இருக்கு. நானும் அதை எதிர்ப்பேன். நாளைக்கு மசூதியில் போய் அரபி மொழி அழிச்சிங்கன்னா நானுமே எதிர்ப்பேன். அது அவங்களுடைய மத வழிபாடு. அதை நீங்கள் தலையிடுறது தவறான விஷயம். ஓகே, ரைட்டு. கிறிஸ்தவர்கள் இது ஆங்கிலத்தில் அவங்களுடைய இது ப்ரேயர்ஸ் வைக்கிறாங்க. அது அவங்களோட மத உரிமை, அவங்களோட மத வழிபாடு. அதை அவங்க இது பண்ணலாம். ஆனால் கோவில்னு வந்துட்டா மட்டும் இவங்க வந்து தமிழில் அர்ச்சனைன்னு வருவாங்க. டெய்லி 5 வேளை மைக்கில் மசூதியிலேருந்து ஒரு பாங்கு வரும்ல, அல்லாஹ் அக்பர்னு ஒன்று பேசுவாங்கல்ல. அந்த தமிழ் வந்து தொல்காப்பியருக்கே தெரியாத ஒரு தமிழ். ஆமாம். அதனால தான் இவங்களுக்கு அது கேட்கும்போது இனிக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த மொழி மேலேயும் வெறுப்பு கிடையாது. அரபியும் அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த அரபி வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு சவுத் கொரியா லாங்குவேஜ் இன்னும் சூப்பராக பிடிக்கும் சார். அந்த கிங் உங் ஜாங்லாம் இருக்கார்ல, அவருடைய அப்பா இறந்தப்போ ஒரு டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க சவுத் கொரியாவில். அந்த நியூஸை எனக்கு எப்போயாவது ஸ்ட்ரெஸ் வரும்போது போட்டு கேட்பேன். நான் பார்க்குற ரொம்ப காமெடியாக இருக்கும். அவர் இறந்துருப்பார், அந்த ஊர் மக்கள்லாம் அலற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா அழலைன்னா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் அழுதாகணும். அப்போது அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஒரு அம்மா பேசும், அப்படின்னு பேசும். செம்மையாக இருக்கும் கேட்க. அதனால் எனக்கு எந்த மொழி மேலேயும் வெறுப்பு கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் கோவிலில் ஏன் சாமி கிட்ட நீ சம்ஸ்கிருதத்தில் பேசினாதான் சாமிக்கு புரியுமான்னு சினிமாவில் டைலாக் வைப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, அரசியல் மேடையில் பேசுவாங்க. மசூதியில் 5 வேளை வந்து அரபியில் தான் தொழுவ பண்ணுறாங்க. அதை பற்றி கேட்க மாட்டாங்க. இப்போ இதை கேட்டால் என்ன மதவெறின்னுவாங்க. நான் தாராளமாக இஸ்லாமியர்கள் அரபி மொழியை கற்றுக்கிட்டு அரபியில் ப்ரே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அவங்க அதில் தான் பண்ணட்டும். அவங்க அப்படிதான் பண்ணணும். அது அவங்களுடைய உரிமை. அவங்களோட மதம் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் ஹிந்துக்கள்னு வரும்போது அவன் சம்ஸ்கிருதத்தில் பண்ண போகிறான், இல்லை தமிழில் பூஜை பண்ணுற எவ்வளோ கோவில் இருக்குது. தேவாரம், திருவாசகம், மந்திரம் எல்லாம் எதில் எந்த மொழியில் இருக்குது. வைணவர்கள் கோவிலில் வந்து ஆண்டாள் பாசறை எல்லாம் எதில் எந்த மொழியில் இருக்கு. ஹிந்து மதத்தில் எல்லா மொழியிலையும் சாமியை கும்பிடலாம். நான் கோவிலுக்கு போனா சாமியை கும்பிடுறது என்னுடைய பாஷையில தான் நான் கும்பிடுறேன். நீ மொழியே என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை. ஹிந்து மதத்துல மொழியே தேவையில்ல. இவர் இருக்காரு, பல நாயன்மார்கள் அவங்களோட எமோஷன், அவங்க தோன்ற விதமா சிவன்ட்ட பேசுவாங்க. நீ வாடா போடா, கடவுளே வாடா போடான்ற பழக்கம் யாருக்கு சார் இருக்கு? ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்க இந்து மத வழிபாட்டையும் சமஸ்கிருதத்துல அலோ பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்க வந்து கேள்வி கேட்டா இந்து வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலை வந்திருந்ததுன்னா கண்டிப்பா கை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த நிலைமை இல்லாதனால கேள்வி கேட்குறாங்க, அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸோ இவங்களுடைய தகுதி தட்டம் நேர்கள் புரிஞ்சுக்கோங்க, குறிப்பா இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. திமுக மும்மொழி கொள்கையை எதிர்த்துக்கிட்டு உருதுவுக்கு அப்போது இங்கிலீஷு, தமிழ், உருது 3வது மொழி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போது மறு வச்ச உருது ஓகே, மறு எடுத்த ஹிந்தி ஓகே இல்லை அப்படின்னும் போது இவங்க எந்த அளவுக்கு தில்லாலங்கடித்தனம் இத்தனை ஆண்டுகள் திராவிட அரசியல், திராவிட மாடலுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். மத அரசியலை கையில் எடுத்த காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காரு? நமக்கு தெரியும், அவர் KC வேணுகோபால், காங்கிரஸ் நமக்கு தமிழ்நாடு தேசிய பொதுச் செயலாளர். அதை தாண்டி கேரளாவோட லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், நீ அவர் தான் அவருக்கு எல்லாமே. இவர் நமக்கு எலெக்ஷன் வர்றது டயத்தில் தான் கேரளாவுக்கு எலெக்ஷன் வருது. அப்போ இவங்க இங்கே தமிழ்நாட்டில் எப்படி மத அரசியலை கையில் எடுத்துருக்காங்களோ அதே தான் அங்கேயும் அவங்க கையில் எடுத்துருக்காங்க. அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 50% இங்கே இருக்காங்க கேரளாவில். இவங்க ஒருபோதும் பாஜகவை இங்கே ஆட்சியில் அமர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா,
இவங்க எல்லாம் திருப்பி இதே தான் பிஜேபி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, பிஜேபி மத அரசியல் பண்ணுது, தமிழ்நாட்டு கேரளாவில் மத அரசியல்லாம் ஈடுபடாது. கண்ணா நேற்று நீங்கள் என்ன கண்ணா பேசியிருக்கீங்க? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜகவை உள்ள நுழைய விடக்கூடாது. 50% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. கோர் மீனிங் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மெசேஜை கொடுக்குறாரு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களும், நீங்கள் மதத்தின் அடிப்படையில் தான் ஓட்டு போடணும். ஆமாம், மத அரசியல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதுவே இங்கே இருக்கிற நம்ம ஒரு அண்ணாமலையோ நயினாரோ இல்லை கேரளாவில் இருக்கிற ராஜீவ் சந்திரசேகரோ ஹிந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா இது இன்னைக்கு தேசிய அளவில் என்ன பேசியிருப்பாங்க. நம்ம முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா, இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் எல்லாரும் என்ன மாதிரியான வார்த்தைகள், பேச்சுக்கள், கிண்டல்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு சர்ச்சை கூட ஆகலை. இப்போது என்ன சொல்ல வரீங்க? ஹிந்துக்கள் மைனாரிட்டி ஆகிட்டா அங்கே பிஜேபி ஜெயிக்க முடியாது, கரெக்டா? ஹிந்துக்கள் மைனாரிட்டி ஆகிட்டா, ஏன்னா ஹிந்துக்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே பேச்சுக்கான சுதந்திரமே இல்லை, கருத்து சுதந்திரமே இல்லை. நீ ஒன்ஸ் 50% கீழே போயிட்டேன்னா நீ வந்து 2ஆம் தர குடிமகன் தான். இங்கே 50% போதவில்லை. இப்போ தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான். இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போதே அவன் தன்னை ஹிந்துன்னு உணராததுனால அவனோட உரிமைக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இங்கே அவன் உரிமை பறித்து அவனை மேலேயும் போட்டு அடித்து எல்லா இடத்துலையும் பார்க்கணும். திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், அது மற்ற இடங்களில் கோவில் இடிப்பாக இருக்கட்டும், அவன் சொத்து பிடுங்குறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இதானே நடக்குது. அப்போது ஆனால் வந்து ஒரு விஷயம், இவர் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. கேரளாவில் ஆல்ரெடி கிறிஸ்துவர்கள் வந்து பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அது போன நாடாளுமன்ற தேர்தலையும் வந்துருச்சு. இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அதிகமாக வந்திருக்கு. பல கிறிஸ்துவ தலைவர்கள் கேரளா காங்கிரஸில் இருக்காங்க. நார்த் ஈஸ்டில் கிறிஸ்துவ ஓட்டெல்லாம் மெஜாரிட்டி பிஜேபிக்கு தான் வருது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் கிறிஸ்தவர்களில் அந்த அவங்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் அந்த திராவிட மாயிலே இருக்காங்க. நாளைக்கு அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை வந்து அவங்கள கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு இது பண்ணுறீங்க, சில விஷயங்கள் உலகத்தை பார்க்குறீங்க, உலக அரசியல் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை அந்த மத அரசியலுக்குள்ளே சிக்க வைக்க முடியாது. ஆனால் இன்னொரு குரூப்பை வந்து பண்ண வைக்க முடியும், மூல செலவு பண்ண முடியும்ட்டு அவங்க தான் எங்களுக்கு ஜங்கான ஓட்டு பேங்க், நீங்கள் போங்க அப்படின்னு உங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்தியா முழுக்க 5% தான் இருக்கீங்க. 5% வேணுமா 18% வேணுமானா காங்கிரஸ் உங்களை முட்டுச்சந்தில் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி உங்களை காப்பாற்றுறதுக்கு பாஜக இந்துக்களும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கேரளாவில் ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள் பாஜக பக்கம் வந்தாச்சு. அந்த பயத்துல தான் இவர் திருப்பி போகாதீங்க கிறிஸ்தவர்களே, பாஜக பக்கம் போகாதீங்க, வாங்க வாங்க வாங்க, இந்த ஷேர் ஆட்டோல ஆளை ஏத்துற மாதிரி எல்லாரும் ஏத்திட்டு இருக்காங்க. இந்த பயத்தோட வெளிப்பாடு தானே, நிச்சயமா 100% பயத்தோட வெளிப்பாடு தான். பயத்தோட வெளிப்பாடை தாண்டி நீங்க இப்போ முதல்ல பேசுன விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க உருது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும், கேரளாவில் 50% வாக்குகள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ வாக்குகள் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயமே என்ன அப்படின்னா, இஸ்லாமிய வாக்குகளை குறிவைக்கிறது, இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துறது. நாங்கள் உங்களை, அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடும்போது என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, தொடர்ச்சியாக நாங்கள் உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்போம். உங்களை திருப்திப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதற்கு சரியான பதம் என்னென்னா, நாங்கள் உங்களை கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேணும், நாங்கள் த்ரூ அவுட் த இயரு எங்களோட ஆட்சியில் உங்களை கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்களோட டார்கெட் ஃபுல்லாக நீங்கள் தான். அவங்களோட ஓட்டிங் வந்து எங்களுக்கு வருமா வராதா இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களை நாங்கள் கேன்வாஸ் பண்ணுறோம், அந்த தேர்தல்னு வரும்போது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இவர் இவ்வளோலாம் பேசுகிறதுனால நீங்கள் சொன்னீங்க நாங்கள் உங்களை திருப்திப்படுத்திட்டே இருப்போம், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ கேரளாவில் அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஆட்சியே காங்கிரஸ் ஆட்சி தான், அதனுடைய முக்கியமான தலைவர் முதல்வர் வேட்பாளரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சில பேரில் நினைக்கிறதுனால தான் இது நேற்று கேரளாவில் நடந்தது. நடு ரோட்டில் வண்டி போயிட்டுருக்கு, இந்த அம்மாவா ஐயாவான்னு தெரில, ஏதோ ஒரு அம்மா தான் நினைக்கிறேன், நடு ரோட்டில் நமாஸ் பண்ணுறாங்க, வண்டி போயிட்டுருக்கு. சார் நீங்கள் கிறிஸ்மஸுக்கு ஏதோ 4 இதை அடிச்சு உடைச்சாங்க, யாரோ காவி துண்டை தலையில் கட்டிட்டு வந்து அடிச்சு உடைச்சாங்கன்னு கதர்னு கதர்னாங்களே ரஸ்தீப் சர்தாசாயி, இங்கே இருக்கக்கூடிய தீகா திராவிட பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அப்படியே ட்விட்டரில் அப்படியே கொங்கொங்கொங்கன்னு பொங்கினாங்களே. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் யாராவது இதை பற்றி நேற்று பேசுனீங்களா? தமிழ் ஊடகத்தில் கொஞ்சமாவது இப்போ கொஞ்சம் நடுநிலையாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில், தமிழ் ஜனம் தவிர்த்து ஒரு சில 1-2 ஊடகங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு அப்பப்போ நடுநிலையாக நடந்துக்கிறாங்க. அதில் ஒரு ஊடகம் இந்த செய்தி போட்டு நம்மளும் எடுத்திருக்கோம், அவங்களும் இந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்க. இப்போது இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தானே நான் நமாஸ் பண்ணுவேன் நடு ரோட்டில், யார் என்ன கேள்வி கேட்பேன், ஏய் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளரே சொல்லியிருக்காரு உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது ரொம்ப மினிமம். எனக்கு கேள்வி என்னன்னா, நடு ரோட்டில் நமாஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது?
ஏன்னா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிந்துன்னா அவன் கோயிலுக்கு போய் தான் வழிபடணும். அவனுக்கு வேற ஒன்று வீட்டில் பூஜை அறை வச்சிருப்பான், இல்லை கோவிலில் போய் சாமி கும்பிடுவான். கிறிஸ்தவன்னா அவன் சர்ச்சுக்கு போய் தான் இது பண்ணணும். இஸ்லாத்துக்கு எதுவுமே தேவையில்லை. இல்லை நீங்கள் ரோட்லேயே ஹிந்துக்களும் எங்கே வேணால் சாமி கும்பிடலாம், தூணுலையும் துரும்புலையும் கடவுள் இருக்காங்க. ஆனால் நடு ரோட்டில் லாரி வர நடு ரோட்டில் போயிட்டு எப்பா முருகா காப்பாற்றுப்பான்னா முருகன் வந்து காப்பாற்றுவாரா? முட்டாப்பையில் லாரி வருது சாவுன்னு விட்டுருவார் முருகன். கண்டிப்பாா உன்னை ஏன் காப்பாற்றணும்? நீ திமிர எடுத்து போய் நடு ரோட்டில் போய் நின்று சாமி கும்பிட்டா அவன் காப்பாற்றணுமா? இப்போனா உண்மையிலே நம்மளுடைய புராணங்களில் படிச்சிருக்கோம், சிவனை நம்பின ஒருத்தரை கொல்றதுக்கு இன்னொரு மதத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணும்போது அவரை வந்து யானையை விட்டு மிதிக்க முயற்சி பண்ணும்போதும் மேலே இருந்து தள்ளி விட்ட போதும் சிவனை வந்து காப்பாற்றிருக்காரு. அது அவருடைய தப்பு இல்லை. ஒருத்தர் அந்த நம்பிக்கைக்காக அவரை கொல்ல பார்க்குறாங்க. அப்படி வருவாங்க முருகனும் சிவனும். நீ திமிர எடுத்து போய் நின்றனா வரமாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னு எனக்கு புரியல. இல்லை, பொது விதிமுறைகள், போக்குவரத்து விதிமுறைகள், இது எல்லாமே என்னன்னா அந்த சொசைட்டியில் எந்த மதத்தை சார்ந்தவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். பட் நீ இந்த பொது விதிமுறையை கடைபிடிக்கும் பொழுது தான், அது போக்குவரத்து விதிமுறையாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் அதை கடைபிடிச்சாதான் எல்லாருமே வந்து தொந்தரவு செய்யப்படாமல் இருக்க முடியும். உன்னுடைய செயல்பாடு அவனுக்கு தொந்தரவா இருக்காது, அவனுடைய செயல்பாடு உனக்கு தொந்தரவா இருக்காது. ஸோ அந்த விதிமுறைகளை, அந்த ஒழுங்க எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த விஷயம் இப்போ பெரும்பாலும் இந்தியாவோட வட பகுதிகளில் இந்த மாதிரி நிறைய நடக்கும். நான் முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன், இப்போ பார்க்க முடியல. ஒரு பல இடத்துல நடக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய ரெகுலராகவே பார்ப்பேன் இந்த மாதிரி தெருக்கல்ல. இது வெள்ளிக்கிழமை சார் மெயினாக போகிற வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த ஒரு, ஏன்னா இவங்களுக்கு இடம் இருக்குது, இடம் பத்தலைன்னா இன்னொரு இடத்துக்கு வாங்கணும், இல்லை மேலே கட்டணும், இன்னொரு ஆடிட்டோரியம் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ என்னுடைய கேள்வி இது இல்லை. சரி, அதெல்லாம் அவங்க மத வழிபாடு ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது? இதையே ஊடகம் கேள்வி கேட்கல. கேள்வி ஏன் கேட்க ஊடகம் தயக்கப்படுது? அவங்களுக்கு ஒரு சைடு தான் கண்ணு தெரியும், ஒரு சைடு தெரியும். அதுதான் நம்ம நேர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இந்த மாதிரி விஷயத்த ஊடகங்கள் பேச பயப்படுது, இல்லை தயங்குது. அரசியல்வாதிகள் பேச பயப்படுறாங்க, தயங்குது. ஏன் பயப்படுறாங்கன்னா, இதை ஒரு செய்தியை போடும்போது இந்த ஊடகம் நடுநிலைமை தவறி நடக்குதோ அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு அந்த ஊடகத்துக்கு பயம். ஊடகத்துக்கு பயம். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ஹிந்து நடு ரோட்டில் நின்று ஒரு பூஜை பண்ணியிருந்தா இதே ஊடகங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆளை வந்து பைத்தியம் அப்படின்னு சித்தரிச்சிருப்பேன். நானே கேட்குறேன், நல்லது இஸ்லாமியர்கள் பண்ணும்போது போடுங்க. ஒரு இஸ்லாமியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகும்போது போடுங்க, பார்த்தீங்களா இஸ்லாமியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார். அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகும்போது போடுங்க. எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து முகமது ஷமி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் 5 விக்கெட் எடுக்கிறார், கொண்டாடுங்க. எதுக்கு அவனை முஸ்லீமாக பார்த்து கொண்டாடுங்க? இந்தியனா இவரையும் ஏன் முஸ்லீமாக பார்க்குறீங்க? இவர் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத ஒரு தப்பான ஒரு நபர். அவர் இஸ்லாமியராக பார்க்காதீங்க. இஸ்லாமியராக நீங்கள் பார்க்கறதுனால தான் இதை பேச பயப்படுறீங்க, இல்லை பேச தயக்கப்படுறீங்க. அரசியல்வாதிகள் ப்ளஸ் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு கண்மூடித்தனமாக பேசும்போது பார்த்துப்போம். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை சார், நேற்று ஒரு செய்தி பார்த்தீங்கல்ல, பீகார்லேருந்து வந்த ஒரு ஃபேமிலி 3 பேரை கொன்று, எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கு. பல ஊடகங்கள் பெருசாக பேசலை. இன்னொன்று, அது பண்ணதே பீகார்காரங்க தானா. அப்போது அந்த பீகார்காரன் என்ன நினைக்கிறான் பாருங்க, பீகாரில் கொலை பண்ணால் நம்ம மாட்டிடுவோமோன்னு அந்த ஃபேமிலியை கடத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே கொலை பண்ணியிருக்கான். இங்கே கொஞ்சம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் போல இருக்குன்னு அவன் ஒரு பிளான் போடுறான் பாருங்க, ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க. எனக்கு என்னன்னா, ஆக்சுவலாக பீகார் தான் குண்டா ராஜ்யத்துடைய ஒரு தலைநகரம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் விட இங்கே வராங்கன்னா அப்போ அதை விட இவங்களுக்கு ரொம்ப இது ரொம்ப எளிமையான ஆயிடுச்சோ. இல்லை, இங்கே ஏதாவது தப்பிச்சிடலாம், நம்ம ஏதாவது அப்படி இப்படி பண்ணி அந்த சட்டம் இந்த சட்டம் அது இதுன்னு சொல்லி, இல்லை நம்மளை பிடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேசாக விட்டுடுவாங்க, அப்படி இப்படின்னு ஒரு நினப்பு போல் இருக்குது சார். ஸோ சட்டத்தை அதை வந்து காப்பாற்ற வேண்டியவங்க நியாயமாக நீதியாக இருக்கணும். ஜாதி மதத்தை பார்க்காமல் எந்த மதத்தினரும் எந்த ஜாதியினர் தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்கணும், யார் நல்லது பண்ணாலும் அதை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷயம். அது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த செக்மெண்ட் பேசுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வதந்திகளை பரப்பும் கேரளா காங்கிரஸ் எக்ஸ் பக்கம். அவங்க வந்து ஒரு பாலத்தோட ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி உங்களோட வரி பணத்தெல்லாம் இப்படி அனாவசியமாக மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பாலம் பண்ணுறாங்க. இந்த பாலத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோ பாருங்கள், 4 லைன் வருது, திடீர்னு 2 லைன் ஆகிடுது. சிரிப்பு வரும் தானே, எந்த முட்டா பேண்ட் அந்த மாதிரி கட்டியிருப்பா அப்படின்னு நமக்கு ஒரு சிரிப்பு வரும். ஸோ இது சமூக வலைதளத்தில் ஒரு 5-6 நாளாக பரவிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன். அப்புறம் என்ன அது உண்மை என்னங்கிறது நான் விசாரிச்சுட்டேன். பட் சரி, இது அப்பப்போ சுவாரஸ்யமாக வரும், ஜாலியாக எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, போயிட்டு போகுது, எல்லாத்துக்கும் நம்ம போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணுமா, அவசியம் இல்லை அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் நான் ஆல்ரெடி அவங்கள வார்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பாகிஸ்தான் ஜிஹாதி தான், ISI ஏஜென்ட்டு தான் இந்த காங்கிரஸ் கேரளா அக்கௌண்ட்னுடைய அட்மின்.
ஒரு ஜிகாதி, ஒரு டெரரிஸ்ட் தான் அதோடைய ஹேண்டலரு. ஏன்னா ஏஐ இமேஜ் சார், இப்படி ஒரு இமேஜே இல்லை பஸ் வர மாதிரி. ஒரு ஏஐ இமேஜ் போட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில கட்சி விங்கனுடைய அஃபிஷியல் எக்ஸ் வலைதளத்துல இந்த மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இன்னைக்கு டெலீட் பண்ணல சார். அவன் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா, இல்ல அந்த ஐடி விங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கட்சி தலைவர் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவரா இருந்தா, இந்நேரம் டே என்னடா தப்பா போட்டிருக்க டெலிட், நம்ம ஒரு தடவை தப்பா போட்டோம் சார், கிராப்பாவது பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல சார், அது கிராப் பண்ணாதான் அவன் சோம்பேறித்தனம்னு விடுங்களேன். அவனுக்கு அரிப்பு டக்கு டக்குன்னு பிஜேபியை கலாய்க்கணும் அப்படிங்கிறதுதான். வெறுப்பு அரிப்பு எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணோம் சார், ஒருத்தர் பயங்கரவாதின்னு கார்டு போட்டோம், தெரியாதனமா போட்டோம், வருத்தம் தெரிவிச்சோம்ல சார், உடனே அதை டெலீட் பண்ணி இது தவறுங்க என்ன காரணம் விளக்கமும் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம ரொம்ப ரேராக தப்பு பண்ணுறோம், ஒரு தடவை ஏதாவது ஒரு இந்த எடிட்டர் தம்பி பண்ண மிஸ்டேக்கில் அது அப்படி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா, இது கீழே அத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, ஏஐன்னு ஆதாரத்தோட சிக்கிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் டெலீட் பண்ணலன்னா எந்த அளவுக்கு நெஞ்செழுத்தும். இல்லை எனக்கு நான் பொய் சொல்லுவேன், இதில் உண்மையாக சொல்லிடுறேன், இந்த பாலத்தோட உண்மையை நான் சொல்லிடுறேன். இது ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க சார், இது வரைக்குமே 4 வே, நீங்கள் பார்க்குறீங்க, இது வரைக்குமே 4 வே, இங்கேருந்து 2 வே ஆகுது. என்னன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பர்மிஷன், டெக்னிக்கல் பர்மிஷன் கிடைக்கல. இன்னொன்று ரயில்வே ட்ராக் போகுது, இப்போ ரயில்வேட்டிருந்து பர்மிஷன் வரணும். இது வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ரயில்வேக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பர்மிஷன் கிடைக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அது வரைக்கும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், இவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டிட்டோம், ஆல்ரெடி அங்கே பயங்கர டிராஃபிக், நம்ம 1 வேக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் போக முடியும், அங்கேருந்து வர முடியாது, இங்கேருந்து போகலாம். அப்போ இங்கேருந்து 2 வே வருது, அங்கே 4 வே ஆகுது. இதனால் ஏதாவது பாட்டில் நெக் ஆகுமா? 4 வேலேருந்து 2 வேக்கு வந்தால் பாட்டில் நெக் ஆகும். நிறையா வண்டி வருது, ஒரு இடத்துல அப்படியே சுருங்கும் போது பாட்டில் நெக் ஆகும். நீங்கள் 2 வேல போயிட்டு திடீர்னு அது 4ஆக மாறும்போது உங்களுக்கு டிராஃபிக்குமே ஆகாது. இப்போது இப்படி தான் வண்டி போகும், இப்படி வண்டி வராது. அதனால தான் ஏஐ இமேஜுங்கிறேன், இப்படி வண்டி போகும். அதுவும் பஸ்ஸெல்லாம் அலௌடு கிடையாது, சின்ன சின்ன வண்டி 2 வீலர் ஆட்டோ மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷனுக்காக இந்த பிரிட்ஜு பயன்படுத்திட்டு போவோம். அப்போ அது பயன்படுத்துறதுக்காக 2 பக்கமும் அவங்க அந்த ஷீல்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தான், இருந்தாலும் ஒரு டெம்பரவரியாக ஒரு அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு டிராஃபிக் குறையுமே, அதாவது பயன்படுத்திட்டு போங்க. இது இன்னும் ஓப்பனிங்கே பண்ணலை, அதாவது மக்கள் பயன்பாட்டுக்காக இப்போதைக்கு அவங்க ஒரு தற்காலிக தீர்வுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒன்றும் ஓப்பன் பண்ணலாமா? ஆனால் அதையும் இன்னும் ஓப்பன் பண்ணல, அந்த 1 வேவே இன்னும் ஓப்பன் பண்ணல. மக்கள் அவங்க அந்த இதை பேரிகேட்டை நவுத்தி வச்சுட்டு இப்போ பைக்கில் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, சில பேர் இன்னும் அது ஒஃபிஷியலாக ஓப்பன் கூட பண்ணலை. ஆனால் அது ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க. அது பரப்பிட்டு நான் தான் சொன்னேனே 4 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன், பரப்பிட்டு போ, எவ்வளோ பொய் சொல்கிற, நாட்டை பற்றியே பொய் சொல்கிற, நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூடை பற்றி நீ கிளப்பி பொய் சொல்கிற, இராணுவத்தை பற்றி பொய் சொல்கிற, காமகோடியை கேவலமாக கிண்டல் பண்ணுற, அவர் எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு, அவரை நீ கிண்டல் பண்ணுற. சரி இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் ஏஐ இமேஜ் போட்டு நானும் ஒரு டெலீட் பண்ணுவான், இந்த ஜிஹாதி அட்மின் டெலீட் பண்ணுவான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ நெஞ்சழுத்தம், யார் கேள்வி கேட்க போகிறா? அப்போ இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல சார். இப்போ பிஜேபிக்கு எதிராக தானே இந்த பதிவு. இப்போ இங்கே ஃபாசிச கவர்மெண்ட்டாக இருந்திருந்தா என்ன சார் பண்ணிருக்கோம்? திமுக இருந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கோம்? அக்கௌண்ட் முடக்கப்பட்டு ஆளை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க, கை உடஞ்சிருக்கும் இல்லை கால் உடஞ்சிருக்கும். எனக்கு பாஜக எவ்வளோ லீனியண்டா இருக்குன்னு பாருங்க. எனக்கு விமர்சனம் இது பாஜக மேல. எனக்கு பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் அன்அஃபிஷியலாக இந்த மாதிரி பேஜுகள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்கவுங்க அன்அஃபிஷியல் பேஜில் இந்த மாதிரி அடுத்த எதிர்கட்சியை பற்றி வதந்திகள் பரப்புறது தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்குறோம். அன்அஃபிஷியலாக நிறையா பேஜெலாம் வச்சு ஆளுங்க இது மத்திய அரசை விமர்சிக்கிறது இதுமாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்சியினோட அஃபிஷியல் பேஜ், அதுக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சொல்கிறதுக்கும் தமிழ் ஜனம்லேருந்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல. அதெல்லாம் கடந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் தான் உங்கள் சோத்தில் உப்பு போட்டு திங்கலங்கிறேன். நான் போன தடவை காமகோடி அவர்களை பற்றி இந்த ஹேண்டில் பேசும்போது நான் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன். சில பேர் என்ன நீங்கள் பிஜேபிக்கார மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு. நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், காமகோடி எப்போங்க பிஜேபியில் சேர்ந்தார்? இல்லை காமகோடி பிஜேபியில் சேரல, நீங்கள் காங்கிரஸை கடுமையாக திட்டிட்டீங்க. ஏங்க என் நாட்டினுடைய பொக்கிஷங்க காமகோடி, அவருடைய கண்டுபிடிப்பு என் நாட்டுக்கு பயன்படுதுங்க. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய கண்டுபிடிப்பு என் நாட்டு இராணுவத்துக்கு பயன்படுதுங்க. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை எவன் கிண்டல் பண்ணாலும் நான் அவனை கடுமையாக தாக்குவேன். இல்லை, அடிப்படையில் கேரளா காங்கிரஸினுடைய என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பிஜேபியை சிறுமைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா யோசிக்க வேண்டாம்,
டக்குன்னு அதை எடுத்து இல்ல போட்டுறணும். உண்மையாவே அவங்க தப்பு செஞ்சிருந்தா அது யாரா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா யார் தப்பு செஞ்சாலும் அதை அவங்க சொல்லலாம். சொல்றதுக்காக அவங்க நம்மளே பிஜேபி பல இஷ்யூஸ்ல இந்த ஷோல வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதான் நம்ம பண்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க. 100% அவங்களோட தவறுகளை எடுத்து பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த பொய்யா திரிச்சு இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உங்க அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இவங்க எந்தெந்த இடத்துலலாம் இவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. நாட்டோட போர் நடக்கும்போது ராணுவத்துக்கு எதிராக அப்போ ராணுவத்தோட வெற்றியே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்துல ஒரு பகுதியை சீன ராணுவம் கைப்பற்றிடுச்சு அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு சார். என்ன மாதிரியான ஒரு கலவரம் உருவாகும். இவங்களை யாரும் நம்பாதனால தப்பிச்சுது நாடு. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, அந்த பகுதியில ரோந்து பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு டிஸ்பியூட்டு. அந்த பேச்சுவார்த்தையில தீர்க்கிற வரைக்கும் அந்த சைடு வந்து இந்திய ராணுவம் ரோந்து பணியில போகலை, அவ்வளோதான். அதை இப்போ ரீட்டைன் பண்ணி அந்த பகுதியிலையும் 9th and 10th செக்டார்லையும் ரோந்து போகிறதுக்கான உரிமையை சீனா கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. ஆனால் 1 சதுர கிலோமீட்டர் கூட சீனா கிட்ட விட்டு கொடுத்தோம். ராகுல் காந்தியோடைய தாத்தா ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தோம். ஓகேவா, மோடி வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தோங்கிறது உண்மை, இழந்தோங்கிறது உண்மை. அது நேரு காலத்தில் இழந்தோம், இப்போ இழக்கலை. இது அதாவது இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இந்த மாதிரி போய் சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் சொல்லிட்டும் இன்றைக்கும் வெளியில் இருக்காங்க, யாருமே கைது பண்ணப்படலைங்கிறது எனக்கு பாஜக மேலே உண்மையிலே கடுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது. நீங்கள்லாம் என்னத்தை ஃபாசிச அரசு இப்போ ஆட்சி நடத்துறீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சமாவது ஃபாசிசமாக கொஞ்சமாவது இந்த டயத்தில் பாசிசமாக இருக்குங்கிறது. பல பாஜக தலைவர்கள் பாயாசம் குடிச்சிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது, பாசிசமாக இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த இடத்துல நான் வைக்க விரும்புகிறேன். ஸோ இதில் இவ்வளோதான் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்னம்மா? அடுத்த விஷயம் வந்து யூஜிசி பில் 2026 அப்படி ஒன்று இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வருது. அது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். யூஜிசி புதிய விதிகள் 2026 வலுக்கும் எதிர்ப்பு. காரணம் என்ன? இந்த பில் இப்போ வந்திருக்கு. இந்தியாவினுடைய வட பகுதிகளில் அதிகமான எதிர்ப்பு. அது நம்ம அதாவது நேரடியாக எதிர்ப்புன்னு நமக்கு தெரியல. வரக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற வீடியோஸ், வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இதில் என்ன அப்படி தப்பாக இருக்குது, உண்மையாகவே என்ன இஷ்யூ அப்படின்னு எனக்குமே பல கேள்விகள் இருக்குது. அதை உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். இல்லை, அது ஆக்சுவலி இன்னும் வரலைன்னு நினைக்கிறேன். இது ப்ரப்போஸ்டு தான், இன்னும் அரசாங்கம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கான இதில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ரோஹித் வெமுலா நமக்கு தெரியும், ஹைதராபாத்தில் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார், ஒரு எஸ்சி மாணவர். அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டே அவங்களே வந்து நீதிமன்றமே இதை தன்னிச்சையாக எடுத்து இதுக்கு ஒரு சட்டம், இதை வந்து இன்னும் கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும். குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் வந்து காலேஜில் ரேசிசத்துக்கு ஒரு விஷயத்தில் வந்து தாக்கப்படுறாங்க, இல்லை வந்து அவங்க வந்து மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான தண்டனையை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்களை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது குறிப்பாக இதுக்காக வாதாடினது யாருன்னா இந்திரா ஜெய்சிங் அப்படிங்கிறவங்க ஒரு அட்வொகேட்டு தான். அவங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஆள். சில விஷயங்கள் நல்லதும் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் கெட்டதும் பண்ணியிருக்காங்க. ஒரு தரப்பினர் அவங்க வந்து டீப் ஸ்டேட்டோட ஆளுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்திரா ஜெய்சிங் மேலே வைக்கப்படுது. அவங்க தான் இதுக்காக வாதாடிட்டு இருக்காங்க. இதை கொண்டு வரதுக்கான ஐடியாஸ் மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டு இதை கொண்டு வர முயற்சி பண்ணுது. எப்படி நீட்டு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்ததோ இவங்க ஏதோ பாஜக கொண்டு வந்ததுன்னு ஊட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் யூஜிசியும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய விஷயம். அதாவது மோடி கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வரல. இல்லை, மத்திய அரசாங்கம் கொண்டு வரல, அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் கொண்டு வரணும்னு ஆர்டர் போட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். இதில் என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து இப்போ காங்கிரஸ் பீரியட்லலாம் எப்படின்னா, ஒரு எஸ்சி மாணவர் வந்து தாக்கப்படுறாரு, இல்லாட்டி வந்து கிண்டல் செய்யப்படுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு இத்தனை நாளைக்குள்ளே அதை விசாரித்து அதுக்கு தண்டனை வழங்கணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் ஒரு ஜுடிஷியனும் இல்லாமல் இருந்தது. இப்போ வரக்கூடிய சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் விசாரணை கமிஷன் அமைக்கணும், இத்தனை நாளுக்குள்ளே அதை விசாரித்து முடிக்கணும், அதுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், அதுக்கு ஒரு கமிட்டி வேணும். அந்த கமிட்டியில் 50% எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கக்கூடியவர்கள் வரணும், மீதி 50% ஓப்பன் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்படுது. இதில் கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இதில் வந்து எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லாமல் ஓபிசியுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் ஜாதி ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் இல்லாட்டி வேறு எந்த விதத்தில் துன்புறுத்தப்பட்டாலும் இதில் வந்து தண்டிக்கப்படணும். இது சாதியையும் தாண்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களுக்கும் இருக்கு. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி வந்து ஈக்குவாலிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கிறாங்க. அந்த ஈக்குவாலிட்டி சென்டரில் அங்கே இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர் ஒருத்தர் உறுப்பினராக இருப்பார். அப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்க ரெப்ரசன்டேட்டிவும் இருப்பாங்க. ஒரு புகார் அப்படின்னு போகும் பொழுது அதாவது அங்கே வந்து இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கோ இல்லை எஸ்சி எஸ்டிக்கு எதிரான ஏதாவது ஒரு பாகுபாடு, ஓபிசி ஒரு பாகுபாடு காமிக்கிறாங்க. அந்த பாகுபாடு எதுலலாம் வரலாம்? அட்மிஷனில் வரலாம், அல்லது அந்த அவருக்கான துறையை ஒதுக்குறதுல வரலாம்,
ஃபீஸில் வரலாம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் வரலாம், அல்லது அவரை வந்து சக மாணவர்கள் ஒதுக்கி வைக்கலாம். சில பேராசிரியர்களே அந்த சாதி அடிப்படையிலையோ அல்லது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுங்கிறனால அவருக்கான உரிமைகளை தராமலோ மறுக்கலாம். இந்த மாதிரியான புகார்கள்லாம் வரும் பட்சத்தில் அந்த கமிட்டி தான் அதை விசாரிக்கும். இதில் ஏன் இப்போ பிரச்சனை அப்படின்னா, அதில் பிரச்சனையாக சொல்கிறதுலேயும் சில நியாயம் இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி இங்கே பேச போகிறோம். பார்க்கக்கூடிய நேர்களுடைய புரிதலுக்கு சொல்கிற, இது பாஜக கொண்டு வரல, இது சுப்ரீம் கோர்ட். நீட் எப்படி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்ததோ அதே மாதிரி இப்போ பாஜக அதில் என்ன பண்ணலாம்னா, கோர்ட்டுக்கு போய் இதில் இந்த திருத்தத்தில் இதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் சில எதிர்ப்பு வருது. ஆனால் இதை வந்து சில பேர் வந்து அரசியலாக பயன்படுத்துகிறாங்க. பாஜக வந்து ஓபிசிக்கு மட்டும் இது தாஜா பண்ணுறாங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு தாஜா பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் இதில் நியாயமான விஷயம் என்ன, எனக்கு எப்போ இது சந்தேகம் வந்ததுன்னா, நம்ம தமிழக முதல்வர் இன்றைக்கு இதை வரவேற்றுட்டு இருக்காரு. இதை அவர் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு விஷயத்தை ஆதரிக்க மாட்டார். அவர் ஆதரிக்கிறாருன்னா உள்ளுக்குள்ள அப்போ ஏதோ ஒரு விஷயம் இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று உள்ள வச்சிருக்காங்களோங்கிற ஒரு கேள்வி. இல்லை, இது நிச்சயமாக சமூக நீதி பேசக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாருமே இந்த சட்டத்தை வரவேற்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் ஏன் வரவேற்கிறாருன்னா, நாளைக்கு சொல்லிடலாம் அது மோடி கொண்டு வரல, இது சுப்ரீம் கோர்ட்டு தான் கொண்டு வந்தாங்கன்னு அவரால் சொல்லிட முடியும். இன்னொன்று, ஸ்டாலின் பேசக்கூடிய சமூக நீதி அந்த கட்சி அது கடைபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. பேசுகிற வாய் வார்த்தையாக சொல்கிறது அது வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி மாணவர்களுக்கு இதில் அநீதி விளைவிக்கப்படுது. உடனே எல்லாம் பிராமணர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலியார், பிள்ளைமார், இந்த மாதிரி நிறையா வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரியில் வரக்கூடியவர்கள். அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி ஹேண்டிகேப்டு ஓபிசியை மட்டும் உள்ளே கொண்டு வரீங்க. இப்போ எங்களை யாரையாவது ஜாதி ரீதியாக சீண்டுனாலோ, எங்களை வந்து தரைக்குறைவாக பேசினாலோ, அப்போ வந்து நாங்கள் எங்கே போய் நீதி கேட்போம், நியாயம் கேட்போம், நாங்கள் முட்டுச்சந்தையில் விட்டுட்டீங்களே அப்படின்னா. அப்போ சில பேர் கேட்குறாங்க, உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய உங்களை என்ன கேலி பண்ணுவாங்க, அப்படி என்ன நீங்கள் கேலிக்குள்ளாவீங்க அப்படின்னு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பல பேர் இது பார்க்கக்கூடிய பல பேர் இது நீங்களே இந்த தவறு பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த தவறுக்கு நீங்கள் வந்து ஒரு விக்டமாக இருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு பிராமண பையன் இருப்பான், டேய் தயிர் சாதம் இங்கே வா. அப்போ அது ஜாதி ரீதியாக ரேசிசம் தானே. ஒரு நாயர் பையன் இருப்பான், டேய் தேங்காய் சாதம் இங்கே வா. ஒரு ரெட்டியார் இருப்பான், டேய் கொல்ட்டி இங்கே வா. இப்போ இதெல்லாம் ரேசிசம் தானே. இப்போது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கேட்குறது இதுதான். ஆமாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்கள ரேசிசத்துக்கு உள்ளாக்கும் போது நாங்கள் எங்கே போய் நியாயம் கேட்போம்? அந்த கமிட்டிலே எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லையா? நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஹேண்டிகேப்லாம் கொண்டு வரீங்க, 50% இருக்கணும், மீதி 50%ல் நான் ஃபைட் பண்ணி வரணும், என்னுடைய பாப்புலேஷனே கம்மி, அதில் நான் ஃபைட் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நீதி வழங்கக்கூடிய இடத்துலையுமே இல்லை, நீதி பெற இடத்துலையுமே இல்லை. இதனால் ஜென்ரல் கேட்டகரி இதில் வஞ்சிக்கப்படுது. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதாவது, நான் சொன்னது உண்மை தானே சார்? புரியுது. ஏன்னா பிராமணனை தயிர் சாதம்னு கூப்பிடுறது அவன் ஜாதியை கிண்டல் பண்ணுறது. நீங்கள் சொல்கிற இந்த நியாயம், அதாவது இடஒதுக்கீட்டிலேயே அவர்களுக்கான நியாயம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொண்டு வர 100%. காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்குது, சாரி திமுக அதை எதிர்க்குது. ஆமா, அப்ப அந்த சைடு நியாயம்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் அவங்க கேள்வியா எழுப்பு. நிச்சயமா ஆல்ரெடி இடஒதுக்கீடுலேயே வந்து ஜென்ரல் கேட்டகரி வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி இடபிள்யூஎஸ் வந்து அது திமுக எதிர்க்குது. ஆமாம். ஆனால் அது வந்து பாஜக ரொம்ப ஸ்டபனாக அதை கொண்டு வராங்க. அப்போ பாஜக ஜென்ரல் கேட்டகரிக்கு எதிராக அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அத்தனை கட்சியும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடை கொண்டு வரும்போது எதிர்த்தாங்க. ஆனால் பாஜக அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் நம்ம நாட்டினுடைய குடிமக்கள் தான், அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ யூஜிசியில் அது மாதிரி வஞ்சிக்கப்படுது அப்படின்னா இது பாஜக கொண்டு வந்த சட்டம் இல்லை, இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து விளக்கம் வரணும். அவங்க இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் நியாயமான ஒரு விளக்கம் வரும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி வரலை, இது இப்படியே நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு ஒரு விதத்தில் உண்மையாக தான் போகும். அது பாஜக செய்யக்கூடிய ஒரு தவறாகவே போய் முடியும். ஏன்னா ஒரு 20% இருக்கக்கூடிய ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி முதலியார் இருக்குது, ரெட்டியார் இருக்காங்க, பிள்ளைமார் இருக்காங்க, பிராமணர்கள் இருக்காங்க, அதே மாதிரி கேரளா போனீங்கன்னா நாயர் இருக்காங்க, ஆந்திரா போனீங்கன்னா ரெட்டியார் இருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க போனீங்கன்னா இன்னும் ஜென்ரல் கேட்டகரியில் ஏகப்பட்ட கம்யூனிட்டி இருக்குது. 20% கிட்ட இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 கொஞ்சம் கம்மியாக வரும்.
அவங்களுக்கான நீதி இதில் மறுக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கன்சிடர் பண்ணலைன்னா இதே 360ல் இதே கவர்மெண்ட்டோடைய இந்த நடவடிக்கையை நம்ம விமர்சனம் பண்ணி இன்னும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து, ஏன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை ஜாதியின் அடிப்படையில் பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி சட்டம் இன்னைக்கு பிரித்து வச்சிருக்கு. பிரித்து வைக்கும்போது எல்லாருக்குமான அந்த பொதுவான பாதுகாப்பும் நியாயமும் வழங்கப்படணும். இப்போ உடனே நிறைய பேர் இப்போ போய் தேட ஆரம்பிச்சிடுவாங்க, ஆனந்த் என்ன ஜாதி, ஏன்னா நான் வந்து காசி போய் நகரத்தார் செட்டியார் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்ல, உடனே என்னை வந்து செட்டியார் ஆக்கிட்டாங்க. ஒரு நாள் காமராஜரை பற்றி பெருமையாக பேசினேன், என்னை நாடார் ஆக்கிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேசினா இவன் தேவரா அப்படின்னு யோசிக்கிறான், காமராஜரை பற்றி பேசினா நாடாரா யோசிக்கிறான், அர்த்தநாரீஸ்வர் வர்மாவை பற்றி பேசினா வன்னியரான்னு கேட்குறீங்க. ஆனால் பெரியாரை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் பேசினா தமிழருங்கிறீங்க. எனக்கு புரியல. அப்போ காமராஜர் தேவர்லாம் யார்? அப்போது காமராஜர் தேவர் அர்த்தநாரீஸ்வர் வர்மாவெல்லாம் ஒரு ஜாதிக்குள்ளே அடைச்சி தமிழர்களுடைய தலைவராக ஈவேராவையும் கருணாநிதியும் அந்த உட்கார வச்சுட்டீங்க. இந்த அரசியலே டுபாக்கூர் அரசியல், இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேசுகிறேன். உடனே ஏன் ஜாதி எதுன்னு போய் தயவுசெய்து தேடாதீங்க. நீங்கள் வந்து என்ன ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதனாக பாருங்க. எல்லாருக்குமான நியாயத்தை பேசுறதா. நமக்கு பல ஜாதிகள் கொடுத்துட்டாங்க. நம்ம தெலுங்கர்னு சொல்லிட்டாங்க, ஆமாம் தெலுங்கு சேட்டுன்னு சொல்லிட்டாங்க, வட இந்தியர்னு சொல்லிட்டாங்க. சேட்டுன்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம், சேட்டெல்லாம் வெள்ளையா இருப்பாங்க, நம்மளை வந்து இந்த கோட்டு போட்டுறதுனால வட இந்தியர்கள்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு விஷயம் நீங்க சொன்ன விஷயம் உண்மை. கருணாநிதியும் பெரியாரையும் தமிழர்களாக காட்டுறதுக்காகவே தான் வஉசியையும் தேவரையும் காமராஜரையும் ஜாதிய தலைவர்களாக ஆக்குனாங்க. இவங்கெல்லாம் ஜாதிய தலைவர் ஆனது அம்பேத்கரையும் உட்பட. அவர் கூட அங்கே வெளி மாநிலத்திலேருந்து வந்தார்னு வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு இருக்காங்க, இங்கே நிறையா தலைவர்கள், சீனிவாசன், எம் சி ராஜா, இவங்க எல்லாத்தையும் ஒரு ஜாதிக்குள்ள அடக்கிட்டா இவங்கெல்லாம் தமிழக அளவில் வர முடியாது. அப்போ நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள கொண்டு வந்துடலான்னு சொல்லி திக செய்த ஒரு சதி தான் இந்த தேசிய தலைவர்கள்லாம் ஜாதி தலைவர்களாக மாற்றினதுடைய விளைவு. ப்ளஸ் மிஷினரிஸினுடைய பங்கும் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி நிறையா விஷயங்கள் விவாதிச்சிட்டோம். மக்களுக்கு நிறையா விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சில 360 ப்ரோக்ராமில் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும், ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. நான் வந்து சரியான பாதையில் பயணிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பல அலுவலக காரணங்களுக்காகவும் உங்களுக்கு இன்னும் நிறையா கான்டென்ட்டு நிறைய விஷயங்களை வந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக களத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்காலங்களில் அடுத்த ஒரு சில மாதங்கள் 360ல் ரெகுலராக என்னால் வர முடியாது அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் உங்களோட பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடிக்கடி 360ல் சந்திப்போம். ரெகுலராக மற்றவர்கள் இணைவார்கள். இன்னும் நிறைய பேரை புதுசாக நல்லா பேசக்கூடியவர்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் 360 கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கோம். அதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டுருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாங்க. நேற்று மாதிரியே இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஒரு 2000 4000 சப்ஸ்கிரைபர் வருதா, அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.